Hello all, welcome to our channel English Literature Learning. இன்னைக்கு இந்த வீடியோல PGTRBயோட நியூ சிலபஸ் in that Unit 10. அதில் Articles and Determiners இந்த டாபிக்கோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். பிஃபோர் தட் யாரெல்லாம் அந்த சேனலை புதுசாக பார்க்குறீங்களோ கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் டு our சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆர்டிகல்ஸ் அண்ட் டிட்டர்மினர்ஸ் இது ரெண்டுமே மோரார்லஸ் வந்து சேம் கேட்டகரி தான். டிட்டர்மினர்ஸோட ஒரு பார்ட் தான் ஆர்டிகல்ஸே. பட் நம்ம சிலபஸில் ஆர்டிகல்ஸ் டிட்டர்மினர்ஸ்னு சொல்லிட்டு தனித்தனியாக கொடுத்ததுனால நம்ம ஜஸ்ட்டு என்னன்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா பார்க்கலாம் செப்பரேட்டாக. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ நம்ம சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்போம் ஆர்டிகல்ஸ் அப்படின்னா ஏ, ஆன் அண்ட் தி. ஸோ இந்த மூணு தான் இங்கிலீஷில் ஆர்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் டாபிக் டு. ஓகேங்களா? ஸோ நம்ம ஆர்டிகல்ஸ் எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா லுக் அட் திஸ் டு டிஃபைன் அ நவுன் ஆஸ் ஸ்பெசிஃபிக் ஆர் அன்ஸ்பெசிஃபிக். ஒரு நவுன் ஓகேவா அதை வந்து டிஃபைன் பண்ணுறது தான் ஆர்டிகல்ஸ். நவுன்னா என்ன அப்படின்னா பெயர்ச்சொல். நம்ம ஆல்ரெடி பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச்லேயே பார்த்துருக்கோம். நவுன்னா என்ன அப்படின்னா ஒரு பிளேஸை ரெஃபர் பண்ணுறது, ஆர்எல்ஸ் ஒரு நேமை ரெஃபர் பண்ணுறது, நேம் ஆஃப் அ பிளேஸ், திங்ஸ், அனிமல்ஸ், ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது போல் எதுக்கெல்லாம் நேம் இருக்கோ அது எல்லாமே நவுன். ஸோ அதை வந்து ஸ்பெசிஃபிக் நவுனா பர்டிகுலராக நம்ம ஒன்றை வந்து ரெப்ரசென்ட் பண்ணுறோமா இல்லை ஜென்ரலாக சொல்கிறோமா அதை வந்து டினோட் பண்ண தான் நம்ம ஆர்டிகல்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிட்டர்மினர்ஸ். ஸோ ஆர்டிகல்ஸும் டிட்டர்மினர்ஸ்க்கும் பெரிய டிஃப்ரென்ஸே கிடையாது. ஸோ டிட்டர்மினர்ஸ் அப்போ வந்து எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு இன்ட்ரடியூஸ் அ நவுன். ஓகேவா, ஒரு நவுனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ண அது வந்து ஸ்பெசிஃபிக் நவுனா நம்ம ஆர்டிகல்ஸில் பார்த்த மாதிரி இல்லை அதுக்குன்னு சில குவாலிட்டிஸ் இருக்கா சில குவான்டிட்டிஸ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாரிஃபை பண்ண தான் டிட்டர்மினர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான். லெட்ஸ் see இன் டீடைல். ஸோ டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா டு இன்ட்ரடியூஸ் அ நவுன். ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நவுனுக்கு முன்னே யூஸ் பண்ணுறது தான் ஆர்டிகல்ஸுமே. அதே போல் நவுனுக்கு முன்னே யூஸ் பண்ணுறது தான் மின் இந்த சென்ஸ் முன்னாடி யூஸ் பண்ணுறது தான் டிட்டர்மினர்ஸுமே. லெட்ஸ் see. ஸோ டிட்டர்மினர்ஸோட டைப்ஸ் வந்து ஒரு மேஜராக பார்த்தா ஒரு 7 டைப்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் டைப்பே ஆர்டிகல்ஸ் தான். ஸோ ஆர்டிகல்ஸ் வந்து ஒரு வாட் வி கேன் சே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக். அதை பற்றி நல்லா நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அப்புறம் அடுத்த கேட்டகரிஸ் தான் சும்மா வந்து சிம்பிளானது தான். லெட்ஸ் see. ஃபர்ஸ்ட் ஆர்டிகல்ஸ். ஸோ இங்கிலீஷில் பொறுத்தவரைக்கும் ஆர்டிகல்ஸ் வந்து 2 டைப் இருக்குது. ஒன்று வந்து டெஃபினைட் அண்ட் அனதர் இஸ் இன்டெஃபினைட். ஃபர்ஸ்ட் டெஃபினைட் ஆர்டிகல்னா பார்க்கலாம். டெஃபினைட் அப்படின்னா ஒன்று தான். அந்த ஆர்டிகல் வந்து தி. ஓகேங்களா? இந்த ஆர்டிகல் தியை நம்ம எப்போ வந்து யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ரெஃபர் டு பர்டிகுலர் பர்சன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக நம்ம ஒரு பர்சனை பற்றி சொல்லையோ ஆர்எல்ஸ் ஒரு பிளேஸை பற்றி சொல்கிறதோ ஆர்எல்ஸ் இந்த உலகத்துலேயே அது வந்து ஒன்று தான் இருக்கும். ஸோ அது போல் ஸ்பெசிஃபிக்காக பர்டிகுலராக ஒன்று இருக்குன்னு சொல்லுவோம்ல. ஸோ அதை பற்றி நம்ம பேசுகிறப்ப தான் தியை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ வந்து இந்த தி யூஸ் பண்ணுறப்ப நம்ம பேசுகிற அந்த ஸ்பீக்கருக்கும் அது கேட்குறவங்களுக்குமே யாரை பற்றி பேசுகிறோன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஆல்ரெடி ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அப்போயும் வந்து நம்ம தியை வந்து யூஸ் பண்ணுவோம். Let's see the examples. The sun rises in the east. ஆக்சுவலாக இப்போ வர எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே இந்த ஸ்லைடில் ப்ரெசென்ட் பண்ணுற எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே நான் உங்களுக்கு நவுனை வந்து அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருப்பேன். அந்த நவுனுக்கு முன்னாடி தான் எப்பயுமே ஆர்டிகல்ஸோ டிட்டர்மினர்ஸோ வரும். Let's see. ஸோ தி சன் ரைசஸ் இன் த ஈஸ்ட். சன் அப்படிங்கிறது இந்த உலகத்தில் ஒன்று தான். ஸோ அதை வந்து ரெஃபர் பண்ண தான் நம்ம தி யூஸ் பண்ணுவோம். இதே நம்ம வந்து ஏ அண்ட் அது வந்து இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் அது இங்கே யூஸ் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அது வந்து ஜென்ரல் திங்ஸை டினோட் பண்ணுறது. ஏன் சன் அப்படின்னா அது நிறையா சன் இருக்குதா அர்த்தம். ஓகேங்களா? ஆனால் சன் அப்படிங்கிறது ஒன்று தான். ஸோ இட் ரெஃபர் டு அ பர்டிகுலர் திங். நெக்ஸ்ட் ஒன் ஐ மெட் த டாக்டர் யூ ரெக்கமெண்டட். ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தா த டாக்டர் இதான் நவ். ஓகேங்களா? ஸோ தி டாக்டர் அப்படின்னா அது ஸ்பீக்கருக்கும் லிசனருக்கும் அவங்க எந்த டாக்டரை பற்றி பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு தெரியுது. ஓகேங்களா? ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு டாக்டரை பற்றி பேசுகிறாங்க. அதனால் வந்து இங்கே தி யூஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் த புக் இஸ் ஆன் த டேபிள். த புக் ஆன் த டேபிள் இஸ் மைன். ஓகேவா? ஸோ இந்த சென்டென்ஸில் பார்த்தா நம்ம 2 நவுன் பார்க்கலாம். புக்குமே நவுன் அண்ட் டேபிளுமே ஒரு நவுன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக ஒரு புக் நான் ரெஃபர் பண்ணுறேன், அதுவும் பர்டிகுலராக ஒரு டேபிளில் உள்ள புக்கை வந்து நான் ரெஃபர் பண்ணுறேன். ஸோ தி யூஸ் தி. நெக்ஸ்ட் ஷி விசிட்டட் த ஐஃபில் டவர் லாஸ்ட் சம்மர். ஸோ ஐஃபில் டவருங்கிறது எங்கே பார்த்தாலுமே இல்லை, ஒரே ஒரு ஐஃபில் டவர் தான் இருக்குது. ஸோ அதை ரெப்ரசென்ட் பண்ண தி அதை யூஸ் பண்ணியிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் வி வென்ட் டு த பார்க் நியர் மை ஹவுஸ். ஸோ நிறைய பார்க் இருக்குது. ஐ வென்ட் டு அ பார்க் அப்படின்னு சொல்ல, ஆனால் நான் எதை ரெஃபர் பண்ணுறேன், எனக்கு வீட்டு பக்கத்தில் ஒரு பர்டிகுலர் பார்க் இருக்குது. ஸோ அங்கே நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஸோ வி யூஸ் தி. ஓகேங்களா? ஸோ தியை வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனையோ இல்லை ஒரு பிளேஸையோ ஒரு திங்கையோ பற்றி பேசுகிறப்ப நம்ம யூஸ் பண்ணுவோம். நெக்ஸ்ட் டைப் இஸ் இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ். ஸோ இந்த இன்டெஃபினைட் ஆர்டிகல்ஸ் வந்து இங்கிலீஷில் ஏ அண்ட் அண்ட் இதை நம்ம எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா டு ரெஃபர் டு எனி ஜென்ரல் பர்சன். காமனாக ஒரு பர்சனையோ இல்லை காமன் பிளேஸ் காமன் திங். ஸோ இது போல் வந்து காமன் ஆர் ஜென்ரல் திங்ஸை பற்றி பேசுகிறப்ப தான் இந்த ஏ அண்ட் அந்த ஆர்டிகலை நம்ம யூஸ் பண்ணுவோம். எஸ்பெஷலி ஏ வந்து எப்போ இங்கிலீஷில் வந்து 2 டைப்ஸ் ஆஃப் சவுண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து கான்சனன்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், இன்னொரு கேட்டகரி வந்து வவல்ஸ். ஸோ இந்த கொடுத்துருப்பாங்க நம்ம ஸ்கூல் டேஸ்லேருந்து சொல்லி கொடுத்துருப்பாங்களே. ஸோ இந்த வால் சவுண்ட்ஸ் என்ன அப்படின்னா 5 தட் இஸ் அ
இ ஐ ஓ உ ஓகேங்களா. இது ஆல்ஃபபெட்ஸ் கிடையாது. ஆல்ஃபபெட்ஸ்னால் நம்ம எப்படி படிப்போம் அப்படின்னா ஏ இ ஐ ஓ யூன்னு படிப்போம். ஆனால் நான் வந்து சவுண்ட்ஸை வந்து ரெஃபர் பண்ணுறேன். ஸோ திஸ் இஸ் அ, திஸ் இஸ் ஏ இ ஓ ஊ ஓகேங்களா. இது வந்து யூ கிடையாது, ஊ சவுண்ட். ஸோ நம்ம ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருப்பாங்க. எப்போலாம் வந்து இந்த சவுண்ட்ஸ்க்கு வந்து ஸ்கூலில் வந்து என்ன சொல்லி இந்த ஆல்ஃபபெட்ஸ் பார்த்தா நீங்கள் முன்னாடி இந்த ஆன் போடுங்கன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அந்த ஆல்ஃபபெட்ஸ் வந்து கிடையாது, அது சவுண்ட்ஸ். ஸோ இந்த சவுண்ட்ஸ்க்கு முன்னாடி தான் நீங்கள் வந்து ஆன் போடுற மாதிரி இருக்கும். நம்ம எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தா உங்களுக்கு கிளியராக புரியும். லெட்ஸ் see. ஸோ த ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ saw a bird. ஸோ இந்த சென்டென்ஸில் வந்து பேர்ட் தான் நவுன். ஸோ இங்கே வந்து நம்ம ஆஸ் சவுண்டோ ஏ சவுண்டோ இ சவுண்டோ ஆர் ஊ சவுண்டோ நம்ம பார்க்கல. ஸோ a bird. ஸோ நான் ஒரு ஜென்ரலாக ஒரு பேர்டை பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். அதே நான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பேர்டை பார்த்தா நான் எப்படி சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஐ saw the bird ஓகேங்களா. அப்போ அது ஒரு டெஃபினைட் ஆர்டிக்கல். தென் she bought an umbrella. ஸோ இங்கே பாருங்கள், இங்கே வந்து நான் வந்து யூ வந்திருக்கு, அதனால் நான் வந்து ஆன் போடலை ஓகேவா. ஆஸ் சவுண்ட் ஓகேவா. ஃபர்ஸ்ட் ஒன் ஆஸ் சவுண்ட். ஸோ அம்ப்ரெல்லா அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பார்த்தாலே உங்களுக்கு வந்து அந்த சவுண்ட்ஸ் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு தெரியும். அதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஆர்டிக்கல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒன், ஹி வாண்ட்ஸ் டு அடாப்ட் அ டாக். ஸோ அகெயின் இட் இஸ் அ கான்சனன்ட் சவுண்ட். அ டாக், ஏதாச்சும் ஒரு டாக்காக அடாப்ட் பண்ண நினைக்கிறோம். தென் ஐ மெட் அ டீச்சர் அட் த செமினார். ஸோ ஐ மெட் சம் டீச்சர் ஓகேங்களா. பர்டிகுலராக இல்லை, ஒரு ஜென்ரலாக ஒரு டீச்சரை பார்த்தேன். அகெயின் வந்து ஸோ அதோடையுமே ஷீ இஸ் லுக்கிங் ஃபார் அ ஹோட்டல். ஏதாச்சும் ஒரு ஹோட்டல் தான் அவன் தேடிக்கிட்டு இருக்கா. தென் லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், ஹீ இஸ் அன் ஆனஸ்ட் பர்சன். ஸோ இங்கேயே ஆன் வந்திருக்கு அப்படின்னா இந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ணி பாருங்கள். ஆனஸ்ட் ஓகேவா. ஸோ சவுண்டு வருது. ஸோ அதனால் வந்து இங்கே ஆன் போட்டிருக்கோம் ஓகேங்களா. ஹானஸ்ட் கிடையாது, இங்கே வந்து ஹச் வந்து சைலண்ட் ஓகேவா. அந்த ஹச் சவுண்டே வந்து சைலண்ட், அதனால் ஆனஸ்ட் அப்படி தான் நம்ம வந்து ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஸோ இங்கே வந்து ஆன். லைக் தட் லுக் அட் த நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள், இட் இஸ் அ யூனிவர்சிட்டி ஓகேவா. இங்கே வந்து இந்த யூ நம்ம பார்க்குறோம், அதனால் ஆன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போடக்கூடாது. அந்த வேர்டை ப்ரொனவுன்ஸ் பண்ண யூ ஓகேவா. ஆனால் இதோட சவுண்ட் வந்து ஊ. ஸோ ஊ வேறு யூ வேறு ஓகேங்களா. ஸோ இட் இஸ் அ யூனிவர்சிட்டி. ஸோ திஸ் இஸ் ஹவ் யூ ஹாவ் டு புட் அ இன்டெஃபினட் ஆர்டிகல்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் கேட்டகரி டிட்டர்மினர்ஸ். இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ்க்கு நம்ம சிம்பிளாக என்ன சொல்லலாம் அப்படின்னா பாயிண்டிங் வேர்ட்ஸ். ஒரு திங்கை வந்து பாயிண்ட் பண்ணுறது தான் இதை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் வந்து 4 தான். லுக் திஸ், திஸ், தட், திஸ், தோஸ். ஸோ நம்ம எக்ஸாம்பிள் பார்க்கலாம். திஸ் கார் இஸ் மைன். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து கார் தான் வந்து நவுன் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து எந்த டிட்டர்மினர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா திஸ். இது வந்து பாயிண்ட் பண்ணி சொல்கிறது, இந்த கார் வந்து என்னோடது அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் ஒன் இஸ், ஸோ இந்த காரை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வேர்டு தான் வந்து இந்த திஸ் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், தட் புக் இஸ் மைன். அகெயின் இங்கேயும் பார்த்தா இந்த புக் வந்து ஒரு நவுன். ஸோ அதை இன்ட்ரடியூஸ் பண்ணுற டெமான்ஸ்ட்ரேட்டிவ் வேர்டு தான் வந்து தட். ஸோ இதுவும் வந்து ஒரு டெமான்ஸ்ட்ரேட்டிவ் டிட்டர்மினர் ஓகேங்களா. டிட்டர்மினர்ஸ் அப்படின்னா ஒரு நவுனை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கும். நெக்ஸ்ட், திஸ் கேம்ஸ் ஆர் இன் ட்ரெண்ட். ஸோ இந்த கேம்ஸ் வந்து ஒரு நவுன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து திஸ். ஸோ இது வந்து அந்த நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் ஒன், தோஸ் ஆப்பிள்ஸ் ஆர் ஃப்ரெஷ். ஸோ ஆப்பிள்ஸ் தான் நவுன், அதுக்கு முன்னாடி இந்த டிட்டர்மைனர் தோஸை வந்து ரெஃபர் பண்ணுறாங்க ஓகேங்களா. ஸோ டிட்டர்மைனர் எப்பயுமே வந்து எங்கே வரும் அப்படின்னா ஒரு நவுனுக்கு முன்னாடி தான் வரும். எஸ்பெஷலி வந்து ஒரு நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஓகே. நெக்ஸ்ட் ஒன், பொசசிவ் டிட்டர்மைனர்ஸ். ஸோ இந்த பொசசிவ் டிட்டர்மைனர்ஸ் வந்து ஒருத்தவங்களோட ஓனர்ஷிப்பை வந்து காமிக்கும். ஸோ பொசசிவ் டிட்டர்மைனர்ஸ் வந்து இதுதான் மைன், யுவர், ஹிஸ், ஹர், இட்ஸ், அவர், தயர். ஸோ இதெல்லாம் தான் மெயினாக வந்து பொசசிவ் டிட்டர்மைனர்னு சொல்லுவோம். ஸோ லுக் அட் திஸ் எக்ஸாம்பிள், மை ஃபோன் இஸ் மிஸ்ஸிங். ஸோ இதில் வந்து நவுன் என்ன அப்படின்னா ஃபோன் ஓகேங்களா. ஸோ பொசிஷனை வந்து எந்த வேர்ட் காமிக்குது அப்படின்னா இந்த டிட்டர்மினர் மை ஓகே. ஸோ இட் இஸ் ஸோ அகெயின் இது வந்து இந்த நவுனையுமே இன்ட்ரடியூஸ் பண்ண வருது. யாரோட ஃபோன்? என்னோட ஃபோன். ஸோ தட் இஸ் மை ஓனர்ஷிப். நெக்ஸ்ட் ஒன், இஸ் திஸ் யுவர் பேக். ஸோ லுக் அட் திஸ், இந்த பேக் தான் நவுன். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து யுவர் அப்படிங்கிறது இட் ஷோ த பொசிஷன். ஸோ இதுவுமே வந்து டிட்டர்மைனர். நெக்ஸ்ட், they love their pet. ஸோ இதில் பெட் தான் வந்து நவுன். ஸோ தயர் வந்து அவங்களோட பெட் ஓகேவா, அவங்களோட ஓனர்ஷிப்பை காமிக்குது. அகெயின் அ டிட்டர்மினர். நெக்ஸ்ட், we will visit our grandparents this weekend ஓகே. ஸோ இதில் வந்து கிராண்ட் வந்து நவுன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டால் ஸோ ஆர் ஓகேவா, அது வந்து ஒருத்தவங்களோட ஓனர்ஷிப்பை காமிக்குது. தென் அந்த கிராண்ட் பேரண்ட்ஸையும் இந்த வேர்டு தான் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்குது ஓகே. ஸோ திஸ் இஸ் அகெயின் அ பொசசிவ் டிட்டர்மினர். சிம்பிளாக நீங்கள் வந்து இந்த டிட்டர்மினர்ஸ் என்னென்ன வேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நீங்கள் மக்கப் பண்ணிட்டாலே யூ கேன் ஈஸிலி டூ திஸ் எக்ஸசைஸ். மக்கப் கூட பண்ண வேணாம், ஜஸ்ட் தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். நெக்ஸ்ட், குவான்டிஃபையர்ஸ். குவான்டிஃபையர்ஸ் அப்போனா ஒரு குவான்டிட்டியை வந்து இண்டிகேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம், கொஞ்சம், எனி ஓகே, மச், மெனி, நிறைய, எல்லாட், நிறைய. ஸோ இது போல் வந்து ஒரு குவான்டிட்டியை ரெஃபர் பண்ணுறது தான் வந்து குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். நவ் லுக் அட் தி எக்ஸாம்பிள்,
ஐ ஹாவ் சம் சாக்லேட்ஸ் ஃபார் யூ. ஸோ இதில் வந்து சாக்லேட் நவுன். அந்த சாக்லேட் அப்படிங்கிற வேர்டுக்கு முன்னாடி வருதுல அதான் டிட்டர்மினர். ஸோ இது என்ன கைண்ட் ஆஃப் டிட்டர்மினர் அப்படின்னா குவான்டிடேட்டிவ். ஏன் அப்படின்னா அது ஒரு குவான்டிட்டி, சம், என்கிட்ட சில சாக்லேட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குவான்டிட்டியை பற்றி பேசுது. ஓகே, நெக்ஸ்ட் there is not much water left. ஓகேங்களா, அந்த வாட்டர் வந்து இதில் நவுன். ஓகேவா, ஸோ மச் அப்படிங்கிறது அந்த வாட்டரோட குவான்டிட்டியை இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அகைன் இட் இஸ் அ டிட்டர்மைனர். நெக்ஸ்ட் many students attended the seminar. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நவுன். ஓகேவா, ஸோ எவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ், மெனி ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ அகைன் இட் இஸ் அ குவான்டிடேட்டிவ் டிட்டர்மைனர் பிகாஸ் அதோட குவான்டிட்டியை வந்து ரெஃபர் பண்ணுது. நெக்ஸ்ட் few people know about this secret. ஸோ people வந்து noun. ஓகே, ஸோ எவ்வளோ people, few. again it refers to a quantity. ஓகேவா, ஸோ இது வந்து ஒரு குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினர். ஸோ ஒரு குவான்டிட்டி ரெஃபர் பண்ணால் அது குவான்டிடேட்டிவ் டிட்டர்மினர். நெக்ஸ்ட் கேட்டகரி நியூமரல்ஸ். ஸோ நியூமரல் டிட்டர்மினர் எக்ஸாக்டாக நம்பர் சொல்லும். இப்போ குவான்டிட்டியும் வந்து மோரார்லெஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லுமே தவிர எக்ஸாக்டாக சொல்லாது. பட் நியூமரல்ஸ் வந்து எக்ஸாக்டாக வந்து எத்தனைன்னு சொல்லிட்டு சொல்லும். ஸோ கார்டினல் நம்பர்ஸ் அப்படின்னா 1 2 3ன்னு சொல்லுவோம். அதே ஆர்டினல் நம்பர்ஸ்னால் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட், ஃபோர்த் அப்படின்னு சொல்லுவோம்னா. ஸோ அது எல்லாமே இதில் வரும். லெட்ஸ் see. ஸோ ஷீ ஹேஸ் 2 brothers. ஓகேங்களா, ஸோ இந்த பிரதர்ஸ் தான் நான் எவ்வளோ பிரதர்ஸ், ஓகேவா, 2 பிரதர் எக்ஸாக்டாக சொல்கிறதுனால இது வந்து நியூமரல் டிட்டர்மினர். தென் ஹீ ஃபினிஷ்டு இன் ஃபர்ஸ்ட் பிளேஸ். ஓகேங்களா, பிளேஸ் தான் வந்து நான். ஸோ எந்த பிளேஸ் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ். அகெயின் வந்து ஒரு நம்பர் ரெஃபர் பண்ணுறதுனால இது வந்து ஒரு நியூமரல் டிட்டர்மினர். நெக்ஸ்ட் ஒன், வி பாட் 3 நியூ சேர்ஸ். ஓகேங்களா, இந்த சேர்ஸ் தான் வந்து இதில் நவுன். ஸோ ஹவு மெனி சேர்ஸ், எக்ஸாக்டாக 3. ஓகேங்களா, ஸோ அதனால் இது வந்து ஒரு நியூமரல் டிட்டர்மினர். அண்ட் த நெக்ஸ்ட் ஒன் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர். ஸோ வந்து ஒரு டிஸ்ட்ரிபியூஷன் பங்கீடு பண்ணுறதுன்னு சொல்லுவாங்களா தமிழில். ஸோ அதான் ரெஃபர் டு இண்டிவிஜுவல்ஸ் இன் அ குரூப். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர்ஸ்லாம் என்னென்னு பார்த்தா ஈச், எவரி, எய்தர், நெய்தர். ஸோ இதான் 90% யூஸ் பண்ணுற டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர். ஸோ look at this, each students must complete the assignment. இதில் ஸ்டூடெண்ட் வந்து நவுன். ஸோ இந்த டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர் வந்து என்ன அப்படின்னா ஈச். நெக்ஸ்ட் எவரி சைல்டு டிசர்வ்ஸ் எஜுகேஷன். ஸோ சைல்டு வந்து நவுன். ஸோ இந்த எவரி வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர். இந்த சைல்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு வேர்ட் தான். நெக்ஸ்ட் யூ கேன் டேக் தயர் சீட். ஸோ சீட் வந்து நவுன். ஸோ சாரி, யூ கேன் டேக் எய்தர் சீட். ஸோ இந்த எய்தர் தான் வந்து இதில் வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர். நீ இது எடுத்துக்கலாம், இல்லை அந்த சீட் வேணாலும் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. நெய்தர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ 2 ஆன்சருமே கரெக்ட் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த ஆன்சர் தான் நவுன். ஸோ இந்த நெய்தர் தான் வந்து அதில் டிஸ்ட்ரிபியூட்டிவ் டிட்டர்மினர். அந்த லாஸ்ட் கேட்டகரி இன்டரோகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். ஸோ இது மோஸ்ட்லி வந்து கொஷின்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இன்டரோகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ்லாம் இந்த கேட்டகரி தான். விச், வாட், ஹூஸ். ஸோ இதுதான் வந்து இன்டரோகேட்டிவ் டிட்டர்மினர்ஸ். இன்டரோகேட்டிவ் அப்படின்னா கொஷின் தான், WH கொஷின்ஸ் தான். ஸோ விச் ட்ரெஸ் டு யூ ப்ரிஃபர். ஸோ இதில் வந்து ட்ரெஸ் தான் நவுன். ஓகேவா, விச். ஸோ அதான் வந்து விச், இந்த நவுனை இன்ட்ரடியூஸ் பண்ணுற கொஷின் வேர்டு வந்து விச். ஸோ இட் இஸ் அ இன்ட்ரோகேட்டிவ் டிட்டர்மினர். தென் வாட் கலர் இஸ் யுவர் கார். ஸோ இந்த கலர் வந்து நவுன். ஸோ இந்த வாட் வந்து இன்ட்ரோகேட்டிவ் டிட்டர்மினர். இதுலேயே நம்ம வந்து இன்னொரு இதையும் பார்க்கலாம். ஓகேவா, நிறையா சென்டென்ஸில் வந்து 2 நவுன் வந்தால் 2 டிட்டர்மினர்ஸுமே பார்க்கலாம். ஸோ யுவர் கார். ஸோ இதில் கார் வந்து நவுன் அப்படின்னா இந்த யுவர் வந்து என்ன டிட்டர்மினர், யூ கேன் கெஸ் ரைட். ஸோ வாட் இஸ் த ஆன்சர் இஸ் பொசசிவ் டிட்டர்மினர். ஓகேங்களா. தென் whose bag is this. ஸோ இந்த பேக் வந்து நவுன். ஓகே, அப்போ வந்து whose, அந்த பேக் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுற வேர்டு வந்து whose. ஸோ இட் இஸ் அகெயின் அ இன்ட்ரோகேட்டிவ் டிட்டர்மினர். தென் which subject do you like the most. சப்ஜெக்ட் வந்து நவுன். ஓகேங்களா. ஸோ அப்போ வந்து which வந்து என்ன அப்படின்னா அந்த சப்ஜெக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுற ஒரு டிட்டர்மினர். ஸோ அகெயின் இட் இஸ் அ இன்ட்ரோகேட்டிவ் டிட்டர்மினர். வெல் திஸ் ஆர் த கிளாசிஃபிகேஷன். நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிக்கல் எக்ஸசைஸ் இண்டிவிஜுவலாக பண்ணி பார்த்தாலே யூ கேன் கெட் திஸ் டாபிக். வெல் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.